கருப்பு படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தியேட்ரிக்கல் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் நான் தியேட்ரிக்கலாகவும் இந்த படம் எவ்வளோ போயிருக்கு, இந்த படம் ஓவராலாக எவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ரிலீஸ் ஆன சில படங்கள், அதில் கான் சிட்டி அப்படிங்கிற படம், அனந்தன் காடு அப்படிங்கிற படம், அங்கீகாரம், அப்புறம் இதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மா இன்டி பங்காரம், நூறு சாமி, இன்னும் சில படங்கள், அந்த படங்களுக்கெல்லாம் ஷேர் டீட்டெயில்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, சாமுரை அப்படிங்கிற படம் தான். ஆகாய சூரியனே அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர்: நூர் மாஸ்கே 100 ஃபேஸ், காதல் ஃப்ரேம், ஷேக் முகமது ஷேக், சிவா ஸ்கிரீன் பிக்சர், அப்புறம் பர்ஃபெக்ட் ஷா அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அப்சஷன் நேற்று 32வது நாள் இந்தியாவில் 30 லட்சம், டோட்டலாக 107 கோடியே 50 லட்சம். ஸோ இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் $370 மில்லியன் கிட்ட, $1 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். இந்தியாவில் மட்டும் 49 கோடிக்கு மேலே ஷேராக வந்திருக்கு. டாய் ஸ்டோரி 5 நேற்று 11வது நாள் இந்தியாவில் 20 லட்சம், டோட்டலாக இந்தியாவில் 12 கோடியே 52 லட்சம். வேர்ல்டு வைடு $589 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட் $250 மில்லியன். இந்த படம் இதுவரையும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 6 கோடி கிட்ட ஷேராக வந்திருக்கு. சூப்பர் கேர்ள் அப்படிங்கிற படம் நேற்று டே 4 இந்தியாவில் 89 லட்சம், டோட்டலாக 8 கோடியே 4 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் இந்தியாவில் ஷேராக வந்திருக்கிறது 3 கோடியே 85 லட்சம். மே வாபஸ் ஆகுங்க அப்படிங்கிற படம் நேற்று 18வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 77 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 15 லட்சம், 56 கோடியே 80 லட்சம் இந்தியாவிலையும், 72 கோடியே 41 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 70 கோடி பட்ஜெட், 38 கோடிக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. 40 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், கிட்டத்தட்ட இன்னும் 2-3 நாள் இந்த படம் பிரேக் இவன் பண்ணிடும். ஸோ 95% இந்த படம் இப்போ ரெக்கவர் பண்ணியிருக்கு. காக்டெயில் 2 நேற்று 11வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 94 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 20 லட்சம், டோட்டலா 101 கோடியே 83 லட்சம் இந்தியாலையும், 129 கோடியே 29 லட்சம் உலகம் முழுக்க, 150 கோடி பட்ஜெட், 75 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். இப்போ இந்த படம் 11 நாள்ல 68 கோடி கிட்ட ஷேரா வந்திருக்கு. இன்னும் ஒரு 15 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிச்சுன்னா ஒரு வெற்றி படமா அமையும். அதுவுமே வந்துடும், ஏன்னா நல்லா தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. 91% இந்த படம் ரெக்கவர் பண்ணிருக்கு. அப்புறம் கபத் குந்த் அப்படிங்கிற ஒரு மராத்திய ஃபிலிம் நேற்று 11வது நாள் இந்தியாவில் 16 லட்சம், டோட்டலா இந்த படம் 6 கோடியே 52 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. 5 கோடி பட்ஜெட், 2.5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 2 கோடியே 76 லட்சம் இந்த படம் ஷேரா வந்திருக்கு. அதாவது 110% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. கேரி ஆன் ஜாட்டா 4 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம் நேற்று 4வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 73 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸ்லேயே கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் டோட்டலா 11 கோடியே 6 லட்சம் இந்தியாலையும், 21 கோடியே 21 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட், 10 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 9 கோடியே 96 லட்சம் இது வரையும் வேர்ல்டு வைடு இந்த படம் ஷேரா வந்திருக்கு. ஸோ 99% இந்த படம் ரெக்கவர் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த படம் பிரேக் வேணே பண்ணியிருக்கும். அப்புறம் வெல்கம் டு த ஜங்கிள் அப்படின்னு அக்ஷய்குமார் அவர்களோட படம் நேற்று இந்தியாவில் 10 கோடியே 24 லட்சம், உலகம் முழுக்க 13 கோடியே 28 லட்சம், 87 கோடியே 29 லட்சம் இந்தியாலையும், 108 கோடியே 4 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட், 70 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 54 கோடி கிட்ட இப்போதைக்கு ஷேரா வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 30லேருந்து 35 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படம் பிரேக் இவன். ஸோ வசூலை பார்த்தாலே தெரியும், அது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அது முடிஞ்சிடும், 3 நாளுக்குள்ளேயே முடிஞ்சிடும். 77% இப்போதைக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கு. அப்புறம் பெத்தி நேற்று 26வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 55 லட்சம், உலகம் முழுக்க 69 லட்சம், 232 கோடியே 71 லட்சம் ஆந்திரா தெலுங்கானால, 356 கோடியே 8 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 350 கோடி பட்ஜெட், 220 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ், 191 கோடி கிட்ட ஷேரா வந்திருக்கு. ஸோ ஆந்திரா தெலுங்கானால ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு, லாபகரமான படமா அமைஞ்சிருக்கு. அதே மற்ற ஸ்டேட்ஸ்ல கிடையாது, முக்கியமா ஓவர்சீஸ்லாம் பெரிய லாஸ் ஆயிருக்கு. ஸோ 86% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. பால் அண்ட் த பாய் அப்படிங்கிற மலையாள படம் நேற்று 11வது நாள் கேரளாவில் 40 லட்சம், உலகம் முழுக்க 66 லட்சம், 13 கோடிக்கு மேலே கேரளாலையும், 27 கோடிக்கு மேலே உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட், 12 கோடியே 62 லட்சம் இந்த படம் ஷேரா வந்திருக்கு. 10 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். ஸோ 126% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. மா இன்டி பங்காரம் இந்த படம் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன். நேற்று செகண்ட் மண்டே ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 39 லட்சம், தமிழ்நாட்டில் 16 லட்சம், கர்நாடகாவில் 54 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸ்ல 36 லட்சம், உலகம் முழுக்க 2.5 கோடியை வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா 45 கோடியே 91 லட்சம் இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாலையும், தமிழ்நாட்டில் 4 கோடியே 86 லட்சம், கர்நாடகாவில் 9 கோடியே 88 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 69 லட்சம், ஓவர்சீஸ்ல 22 கோடியே 5 லட்சம்,
உலகம் முழுக்க 84 கோடியே 39 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படத்தோட ஷேரா இதுவரையும் வந்திருக்கிறது 40 கோடிக்கு மேல. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 20 கோடி. ஆக்சுவலா வசூல் ரீதியா ஒரு பெரிய லாபகரமான படமா அமைஞ்சிருக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 20 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. ஓன் ரிலீஸ் அப்படிங்கிறதுனால அது அவங்களுக்கே அந்த இதை எடுத்துப்பாங்க, கமிஷன் போக அவங்களுக்கு ஒரு 17 கோடி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 100 சாமி நேத்து 11வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 35 லட்சம், உலகம் முழுக்க 40 லட்சம், டோட்டலா 11 கோடியே 36 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 15 கோடியே 48 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட், 8 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இதுவரையும் 7 கோடியே 22 லட்சம் ஷேரா வந்திருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு 1.25 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 90% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. ஸோ இப்போ 35 லட்சம் 40 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரியே இன்னும் ஒரு வாரம் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். ஆனா 3ஆம் தேதி வந்து கட்டா குஸ்தி 2 வருதே, அதை தாண்டி இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். இல்ல இந்த படம் ஒரு ஆவரேஜா வரப்போதா, இல்ல ஒரு வெற்றி படமா அமைய போதான்னு பார்ப்போம். அப்புறம் அங்கீகாரம் அப்படிங்கிற படம் டே 4 தமிழ்நாட்டுல 5 லட்சம், டோட்டலா 36 லட்சம் தான் இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 லட்சம் இந்தியாவில் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி அப்ராக்சிமேட்டா, இதுவரையும் 19 லட்சம் தான் ஷேரா வந்திருக்கு. ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்தரன் அப்படிங்கிற படம் நேற்று 1,30,000 தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 8,05,000 தான் இந்த படம் இதுவரையும் டோட்டலா கலெக்ட் பண்ணியிருக்கு. 3 கோடி அப்ராக்சிமேட்டா பட்ஜெட், இதுவரையும் 3.65 லட்சம் தான் இந்த படம் ஷேராவே வந்திருக்கு. இந்த படமே டிசாஸ்டர். அப்புறம் அனந்தன் காடு அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாள் தமிழ்நாட்டில் 14 லட்சம், கேரளாவில் 15 லட்சம், டோட்டலா 33 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 5வது நாள் டோட்டலா 1 கோடியே 35 லட்சம் தமிழ்நாட்டிலும், கேரளாவில் 1 கோடியே 71 லட்சம். இந்த படம் உலகம் முழுக்க 3 கோடியே 94 லட்சம். பட்ஜெட் 55 கோடிங்க இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் இதுவரை ஷேரா வந்திருக்கதே 1 கோடியே 88 லட்சம் தான். வசூல் ரீதியா அல்ட்ரா டிசாஸ்டர், பாக்ஸ் ஆஃபீஸ் பாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய தோல்வியை தழுவி இருக்கு இந்த அனந்தன் காடு. அப்புறம் கான் சிட்டி அர்ஜுன் தாஸ் அவர்களோட படம் நேற்று 4வது நாள் தமிழ்நாட்டில் 54 லட்சம், இந்தியாவில் 61 லட்சம், 3 கோடியே 82 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 4 கோடியே 15 லட்சம் இந்த படம் வந்து இந்தியாவில் கலெக்ட் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட், தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 5 கோடி, கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட ஷேரா வந்திருக்கு. இந்த படம் 3 கோடி கிட்ட இன்னும் ஷேர் வரணும். அதாவது இன்னும் ஒரு 8 கோடி கிட்ட, அதாவது 7ல இருந்து 8 கோடி கிட்ட இன்னும் இந்த படம் வசூல் பண்ணணும். இப்போதைக்கு 50 லட்சம் 60 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 40% கம்மியா தான் இப்போதைக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கு. இது பத்தவே பத்தாது, வரப்போற நாட்கள்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். தமிழ்நாட்டுல 169 கோடியே 79 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 38 கோடியே 31 லட்சம், கேரளால 14 கோடியே 6 லட்சம், கர்நாடகால 22 கோடியே 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 51 லட்சம், ஓவர்சீஸ்ல 82 கோடியே 12 லட்சம், உலகம் முழுக்க 330 கோடியே 29 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 135 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 70 கோடி, 158 கோடி கிட்ட இந்த படம் வந்து ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. இப்போ கருப்பு படத்தோட பிசினஸ் டீடைல்ஸை பார்த்துருவோம். 135 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், அதாவது ஹீரோ சேலரியில இருந்து ஹீரோயின் சேலரி, அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூவோட சேலரி, அப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்ட், ப்ரொமோஷன் எல்லாமே சேர்த்து இந்த படம் 135 கோடி. இது இல்லாம தியேட்ரிக்கல் ஷேர் ப்ரொடியூசருக்கு எவ்வளவு வந்திருக்கு, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஒரு 70 கோடி அப்படிங்கிறது ஒரு வேல்யூ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது. ஆனா தியேட்ரிக்கல் ஷேர் ப்ரொடியூசருக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 158 கோடி கிட்ட நம்ம ஷேர் சொன்னோம்ல, அதுல நிறைய ஏரியால கமிஷன் பேசிஸ்ல விற்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது கமிஷன் போக ப்ரொடியூசருக்கே வந்து 115 கோடி கிட்ட ஷேரா வந்திருக்கு, ப்ரொடியூசர் கையில வந்தது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் தியேட்ரிக்கலா டிஜிட்டல், சேட்டலைட்டு, ஆடியோ ரைட்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான இந்த நான் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட போயிருக்கு. ஸோ டோட்டலா 225 கோடி இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசருக்கு வந்து கையில வந்திருக்கு. 135 கோடி போட்ட இந்த ப்ரொடியூசருக்கு 90 கோடி கிட்ட கையில வந்து ப்ராஃபிட்டாவே வந்திருக்கு. அப்ராக்சிமேட்டா ஒரு பெரிய வெற்றி படங்கள் தான் இந்த அளவுக்கு 100 கோடி, 80 கோடி, 90 கோடிலாம் ப்ராஃபிட் வரும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். இண்டஸ்ட்ரியிலேயே நம்ம ஒரு 5 படத்தை சொன்னோம்னா அதுல கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும் இந்த படம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு கருப்பு. அப்புறம் விஜய் ஆண்டனி அவர்களோட மார்கன் 1 வருஷத்தை கடந்திருக்கு. அது ஒரு 2 நாள் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கணும், இப்ப சொல்றோம். ஸோ இந்த படம் தமிழ்நாட்டுல 9 கோடி 29 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடி 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி, ஓவர்சீஸ்ல 63 லட்சம், உலகம் முழுக்க 14 கோடியே 17 லட்சம்.
இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸா 5 கோடியே 75 லட்சத்துக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 6 கோடியே 95 லட்சம் இந்த படத்துக்கு ஷேரா வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமாவும் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த படத்தோட கான்செப்டே ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு ஆனிவர்சரி ஃபிலிம் இருக்குங்க. ஆமாங்க, ஸ்பைடர் மேன் 2 2004ஆம் ஆண்டு வந்த இந்த படம் 22 வருஷத்தை கடந்திருக்கு. பட்ஜெட் $200 மில்லியன், யூஎஸ்ஏல மட்டும் $373 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியாவில் மட்டும் 47 கோடி கிட்ட அப்ராக்சிமேட்டா கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு $783 மில்லியன், ஒரு பெரிய வெற்றி படம். ஸோ இந்த ஸ்பைடர் மேன் 2 வந்து உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.